அனைவருக்கும் வணக்கம். இன்று பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றி வரும் அமைச்சு பணியாளர்கள் பட்டதாரி ஆசிரியர்களாகவும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களாகவும் பணி வழங்க வேண்டும் என்ற வழக்கில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்தது. இது தொடர்பான விவரங்களை இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு முழுமையாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த விவரங்களை தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுங்க. முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் அங்கே உங்களுக்கு வந்து சேரும். சரி, இன்றைக்கு என்ன நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்னா 2022ஆம் ஆண்டு ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது. அதாவது முதுகலை ஆசிரியர்களுக்கு தனியாகவும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தனியாகவும் ஒரு 2 வழக்குகள் பதிவு செய்கிறாங்க. என்ன வழக்கு அப்படின்னா, பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றி வரும் அமைச்சு பணியாளர்களுக்கு ஆசிரியர் பணியில் 2% இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்ற அரசாணையை அமல்படுத்தணும். எங்களுக்கு ப்ரமோஷன் பை ட்ரான்ஸ்ஃபர் வழங்கணும், அதாவது பதவி உயர்மையின் மூலம் பணி மாறுதல் வழங்கணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. இந்த வழக்கை யார் விசாரிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா, மும்முனி சுதீஷ்குமார் என்கிற நீதியரசர் விசாரிச்சுட்டு வந்தார். இந்த வழக்கில் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. என்னென்னா, இந்த ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு மூலம் பணிமாறுதல் வழங்கி ஆசிரியர்களாக பணி வழங்கணும் அப்படின்றத சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பை அரசாங்கம் நடைமுறைப்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் இருந்தது. ஏன்னா, இன்னொரு வழக்கு மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களிடம் ஒரு வழக்கு விசாரணையில் இருந்தது. ஸோ இதனால் அரசாங்கம் இந்த தீர்ப்பை செயல்படுத்தாமல் இருந்தாங்க. நீங்கள் எல்லாருமே தெளிவாக புரிஞ்சுக்கணும், இதில் 2 வழக்குகள் இருக்குது, சரிங்களா? இதே பிடிபிஜி ஆனந்த் வெங்கடேசன் சார் மார்ச் 21, 2024 ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. இது தனி. இப்போ இன்றைக்கு விசாரணைக்கு கண்டெம்ட் வந்தது தனி, சரிங்களா? அதை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வழக்கை இப்போ கண்டெம்ட் விசாரித்தது யாருன்னா, அதே மாண்புமிகு நீதியரசர் மும்முனி சுதீஷ்குமார் சார் தான் விசாரித்தார். ஸோ இதில் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, ஜூலை மாதத்தில் விசாரணைக்கு வந்தப்போ ஆகஸ்ட் 1ஆம் தேதி கல்வித்துறை அதிகாரிகள் எல்லாருமே, அதாவது கல்வித்துறை செயலாளர், கல்வித்துறை இயக்குனர், அதே போல் பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குனர், இவங்க எல்லாருமே பணியாளர் தொகுதி இவங்க எல்லாருமே ஆஜராகணும் நேரில்ன்றதை சொல்லியிருந்தாங்க. இந்த வழக்கு பார்த்திங்கன்னா பிஜிக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிஜி அண்டு பிடி 2 வழக்குகளுக்குமே கண்டெம்ட் சேர்ந்து வந்தது. இதில் என்ன நடந்தது அப்படின்னா, பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் சார், அதே போல் பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குனர் இருவரும் ஆஜராகியிருந்தாங்க. இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் ஆஜராகலை. அதை கேட்டதுக்கு அப்போதைய பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மதுமதி மேடம் அவர்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க இல்லைன்னா பரவாயில்ல, இப்போ இருக்க பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் நேரில் ஏன் ஆஜராகலைன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதற்கு பார்த்திங்கன்னா அவர் அலுவல் விஷயமாக டெல்லி சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆசிரியர்களுக்கு பணி வழங்குவதல் தொடர்பாக என்ன பண்ண போகிறீங்க, ஏன் எப்போ பணி வழங்க போகிறீங்க அப்படின்றத கேட்டாங்க. இதற்கு பார்த்திங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட பதில் என்னென்னா, மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் சார் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டில் கவுண்ட் மிஸ்மேட்ச் இருக்குது, இதில் நாங்கள் மேல்முறையீடு செய்ய போகிறோம், சரிங்களா? மேல்முறையீடு செய்கிறோம், அதனால் அதுக்கு எங்களுக்கு கூடுதல் அவகாசம் வேணும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. இதனை கேட்ட எதிர்த்தரப்பு, அதாவது 2% அமைச்சு பணியாளர்கள் தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னாங்கன்னா, இவங்களுடைய ரிவ்யூ பெட்டிஷன் ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டிருக்கு, இவர்கள் பணி வழங்குவதாகவே தெரியலை, யாருக்குமே பணி வழங்காமல் காலம் தாழ்த்துறாங்க, அதனால் இந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்றத அவங்க தெரிவித்தாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட நீதியரசர் என்ன பண்ணார் அப்படின்னா, நீங்கள் காலம் தாழ்த்தக்கூடாது, 13ஆம் தேதி பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அவர்கள் நேரில் இந்த கோர்ட்டில் ஆஜராகணும், அதே சமயம் நீங்கள் மேல்முறையீடு செய்கிறோன்னு சொல்கிறீங்க, அது தொடர்பாக விவரங்களையும் என்ன பண்ண போகிறீங்க, எப்போ மேல்முறையீடு செய்கிறீங்க, எப்படி உங்களுக்கு பணி வழங்குறதா இருக்கீங்க, எல்லா விவரங்களையும் 13ஆம் தேதி நீங்கள் தாக்கல் பண்ணி ஆகணும். இது தவறும் பட்சத்தில் நிச்சயமாக தண்டனை விதிக்கப்படும், சரிங்களா? தண்டனை அது அபராதமாக இருக்கலாம், தண்டனையாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று வழங்கப்படும் அப்படின்றத நீதியரசர் தெரிவிச்சிருக்காரு. எனவே இந்த அமைச்சு பணியாளர் வழக்கு அப்படின்றது ஒரு இறுதி கட்டத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஏனென்றால் ஒரு பக்கம் மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களிடம் கண்டெம்ட் புதன்கிழமை வரப்போகுது, இன்று ஒரு கண்டெம்ட் வந்தது. இது இரண்டிலையுமே என்ன நடக்க போகுது அப்படின்றது அரசாங்கத்துக்கு பல்வேறு நெருக்கடிகளை ஏற்படுத்திட்டுருக்கு. இதற்கிடையில் அரசாங்கம் மேல்முறையீடு செஞ்சிட்டதாகவும் ஒரு தகவல் வருது.
அந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாக அரசாங்கம் விரைவில் மேல்முறையீடு செய்து இது தொடர்பான விவரங்களை டபுள் பெஞ்சுக்கு கொண்டு போவாங்க அப்படின்றத நம்பலாம். ஸோ மேல்முறையீடு செஞ்சுட்டாங்கன்னா இந்த கண்டெம்ட் அப்படின்றது எடுத்துக்கொள்ளப்படாது, கண்டெம்ட் அப்படின்றது ஸ்டாப் ஆகிடும். ஸோ அரசாங்கம் மேல்முறையீடு செஞ்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அந்த அமைச்சு பணியாளர்களுக்கான அந்த பணியிடங்களை பற்றி மட்டுமே பேச போகிறாங்களா, அல்லது பிடிக்கான நேரடி நியமனத்தை நாங்கள் பண்ணணும், அதனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு, அதாவது ஆனந்த் வெங்கடேசன் சார் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு இன்ட்ரீம் ஸ்டே கொடுங்க, நாங்கள் வந்து பிடி போட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த வழக்கை நடத்தி இந்த பணியிடங்களில் ஏற்பட்டிருக்க அந்த முரண்பாடுகள், அந்த கவுண்டிங்ஸை வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனதும் கோர்ட் என்ன சொல்லுதோ அதுபடி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்களான்றதை நம்ம பார்க்கணும். நிச்சயமாக நம்முடைய வேண்டுகோள் அரசாங்கத்துக்கு என்னென்னா, இந்த அமைச்சு பணியாளர்களுக்கும் 2 ஆண்டுகளுக்கு மேலாக தேர்வு வெளியாகி கிட்டத்தட்ட 2 ஆண்டு ஆகப்போது, ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியாகி 1 வருஷத்தை கடந்துருச்சு. இந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றத நீதிமன்றத்தில் எடுத்துரைத்து அவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்பதே நம்முடைய வேண்டுகோள். நிச்சயமாக இது நடக்கும் என்பதை நாமும் நம்புவோம். மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்ட் டைம் ஜாபில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு பார்ட் டைம் ஜாப் அப்படின்றத மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.